ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் இஃப் கிளாஸ் வச்சு பார்க்க போகிறோம். இஃப் அதாவது நாம் இப்படி செஞ்சோம் அப்படின்னா ஆக்சுவலாக நம்ம எக்ஸசைஸ் பண்ணால் நம்ம பாடியை ஃபிட்டாக வச்சுக்கலாம். செடிக்கு தண்ணி ஊற்றினா செடி வளரும். சாப்பிட்டால், செடிக்கு தண்ணி ஊற்றினால், எக்ஸசைஸ் பண்ணினால், இப்படி ஆல் வந்துச்சுன்னா இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம். நீ நல்ல விஷயம் செய்தால் நல்லது நடக்கும். நீ செய்தால் அப்படின்னா இஃப் யூ டூ. நல்ல விஷயங்கள்னால் குட் திங்ஸ். நீ நல்ல விஷயங்கள் செய்தால் இஃப் யூ டூ குட் திங்ஸ், நல்லது தான் நடக்கும் அப்படின்னா குட் திங்ஸ். நல்ல விஷயங்கள்னால் குட் திங்ஸ். நடக்கும் அப்படின்னா ஹேப்பன்டுன்னு போட்டக்கூடாது, ஈடி போட்டக்கூடாது, V1 வெர்ப் தான் யூஸ் பண்ணணும். இது நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்கிறோம். இஃப் யூ டூ குட் திங்ஸ் ஹேப்பன். கமா கண்டிப்பாக போடணும். இஃப் போட்டு சப்ஜெக்ட் வெர்பு அப்புறம் என்ன திங்ஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கமா போட்டுட்டு தான் எழுதணும். கமாவை மிஸ் பண்ணிடக்கூடாது. இஃப் யூ டூ குட் திங்ஸ் ஹேப்பன். நீ நல்ல நண்பர்களை வச்சுருந்தா நீ சந்தோஷமாக இருப்ப. நீ வச்சுருந்தா அப்படின்னா அது இங்கிலீஷில் இஃப் யூ ஹாவ். என்னது? நல்ல நண்பர்கள்னால் குட் ஃப்ரெண்ட்ஸ். நீ நல்ல நண்பர்களை வச்சுருந்தானா இஃப் யூ ஹாவ் குட் ஃப்ரெண்ட்ஸ், நீ சந்தோஷமாக இருப்ப. யூ ஸ்டே ஹாப்பி. நீ நல்ல நண்பர்களை வச்சுருந்தா நீ சந்தோஷமாக இருப்பேன்னா இஃப் யூ ஹாவ் குட் ஃப்ரெண்ட்ஸ் யூ ஸ்டே ஹாப்பி. நீ டெய்லி பாடம் படித்தேன்னா படிப்பில் நல்லா இருப்ப. நீ படித்தால்னா இஃப் யூ ஸ்டடி. தினமும்னா எவ்ரிடே. இஃப் யூ ஸ்டடி எவ்ரிடே யூ டூ வெல் இன் ஸ்டடீஸ். படிப்பில்னா இன் ஸ்டடீஸ். இஃப் யூ ஸ்டடி எவ்ரிடே யூ டூ வெல் இன் ஸ்டடீஸ். இப்படி படித்தால் அப்படின்னா இஃப் யூ ஸ்டடி. தூங்கினால் அப்படின்னா இஃப் யூ ஸ்லீப். நான் அதிகமாக சாப்பிட்டா எனக்கு வயிறு வலிக்கும். இஃப் ஐ ஈட். நான் சாப்பிட்டால்னா இஃப் ஐ ஈட். டூ மச்னா அதிகமாக. இஃப் ஐ ஈட் டூ மச் மை ஸ்டொமக் ஹர்ட்ஸ். இஃப் ஐ ஈட் டூ மச் மை ஸ்டொமக் ஹர்ட்ஸ். நான் அதிகமாக தூங்கினா எனக்கு தலைவலி வரும். இஃப் ஐ ஸ்லீப் டூ மச் ஐ கெட் அ ஹெட்டேக். இஃப் ஐ ஸ்லீப் டூ மச் ஐ கெட் அ ஹெட்டேக். நான் அதிகமாக வேலை செஞ்சால் டயர்ட் ஆயிடுவேன். இஃப் ஐ ஒர்க் டூ மச். நான் வேலை செஞ்சான்னா இஃப் ஐ ஒர்க் அதிகமாக. இஃப் ஐ ஒர்க் டூ மச் ஐ கெட் டயர்டு. இஃப் ஐ ஒர்க் டூ மச் ஐ கெட் டயர்டு. நான் நல்லா படித்தா நான் தேர்வில் பாஸ் ஆவேன். நான் படித்தால்னா இஃப் ஐ ஸ்டடி. நான் நல்லா படித்தால்னா இஃப் ஐ ஸ்டடி வெல். எக்ஸாமில் பாஸ் ஆவேன்னா ஐ பாஸ் த எக்ஸாம். நான் நல்லா படித்தா நான் எக்ஸாமில் பாஸ் ஆவேன். இஃப் ஐ ஸ்டடி வெல் ஐ பாஸ் த எக்ஸாம். நீ காலை உணவு தவிர்த்தால் உனக்கு பசிக்கும். காலை உணவுனா பிரேக்ஃபாஸ்ட். தவிர்க்கிறதுனா ஸ்கிப் பண்ணுறது, ஸ்கிப். நீ தவிர்த்தால்னா இஃப் யூ ஸ்கிப். எது? காலை உணவு, பிரேக்ஃபாஸ்ட். இஃப் யூ ஸ்கிப் பிரேக்ஃபாஸ்ட் யூ ஃபீல் ஹங்க்ரி. இஃப் யூ ஸ்கிப் பிரேக்ஃபாஸ்ட் யூ ஃபீல் ஹங்க்ரி. நீ அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணால் உன் கண் களைப்பாயிரும், அதாவது டயர்டாயிரும். நீ யூஸ் பண்ணா அப்படின்னா இஃப் யூ யூஸ். என்ன யூஸ் பண்ணோம்? மொபைல் ஃபோன் தானே. யுவர் மொபைல். டூ மச் அதிக அளவு. உன் கண்கள் டயர்டாயிருனா யுவர் ஐஸ் கெட் டயர்டு. இஃப் யூ யூஸ் யுவர் மொபைல் ஃபோன் டூ மச் யுவர் ஐஸ் கெட் டயர்டு. இப்போது நாம் யூஸ் பண்ணுறோம் வி போடுறோம். யூக்கு பதிலாக வி போடுறோன்னா இஃப் வி யூஸ் மொபைல் டூ மச் அவர் ஐஸ் கெட் டயர்டு. நீ மழையில் விளையாடினா உனக்கு சளி பிடிக்கும் அப்படின்னு நம்ம சின்ன பிள்ளைகிட்ட சொல்லுவோம்ல. அது இங்கிலீஷில் சொல்லலாம் இஃப் யூ ப்ளே இன் த ரெயின் யூ கேட்ச் எ கோல்டு. இஃப் யூ ப்ளே இன் த ரெயின் யூ கேட்ச் எ கோல்டு. நீ அதிகமாக காஃபி குடித்தா உன் தூக்கம் போயிடும். இஃப் யூ ட்ரிங்க் டூ மச் காஃபி யூ லாஸ் ஸ்லீப். இஃப் யூ ட்ரிங்க் டூ மச் காஃபி யூ லாஸ் ஸ்லீப். நான் மழையில் நின்னா நனைஞ்சிருவேன். நான் நின்னால் அப்படின்னா இஃப் ஐ ஸ்டாண்டு. மழையில்னா இன் த ரெயின். நனைஞ்சிருவேன்னா கெட் வெட். வெட்னா அந்த ஈரப்பதம். இஃப் ஐ ஸ்டாண்ட் இன் த ரெயின் I get wet. If I stand in the rain, I get wet.
நான் குளிர்காலத்தில் ஸ்வெட்டர் அணிஞ்சா எனக்கு சூடாக இருக்கும். நான் அணிந்தால்னா இஃப் ஐ வியர். எது ஸ்வெட்டர் தானே. எப்போ குளிர்காலத்தில். குளிர்காலத்தில்னா இன் வின்டர். அப்படி சூடா அப்படின்னா வார்ம், கொஞ்சம் வெது வெதுப்பாக. இஃப் ஐ வியர் எ ஸ்வெட்டர் இன் வின்டர் ஐ ஸ்டே வார்ம். இஃப் ஐ வியர் எ ஸ்வெட்டர் இன் வின்டர் ஐ ஸ்டே வார்ம். நாம் மழையில் நடந்தால் நம்ம ஷூலாம் நனைஞ்சு போயிடும். நாம் நடந்தால்னா இஃப் வி வாக் மழையில் இன் த ரெயின். நம்ம ஷூனா அவர் ஷூஸ் நனைஞ்சிரும்ல, ஸோ கெட் வெட். இஃப் வி வாக் இன் த ரெயின் அவர் ஷூஸ் கெட் வெட். இஃப் வி வாக் இன் த ரெயின் அவர் ஷூஸ் கெட் வெட். நம்ம தினமும் புத்தகம் படித்தா நம்ம அறிவு அதிகமாகும். நாம் படித்தால்னா இஃப் வி ரீடு. புத்தகம்னா புக்ஸ், தினமும்னா டெய்லி. நாம் தினமும் புத்தகம் படித்தால்னா இஃப் வி ரீட் புக்ஸ் டெய்லி. அறிவுனா நாலேஜ், அதிகமாகும்னா இன்க்ரீசஸ். அவர் நாலேஜ் இன்க்ரீசஸ். இஃப் வி ரீட் புக்ஸ் டெய்லி அவர் நாலேஜ் இன்க்ரீசஸ். இஃப் வி ரீட் புக்ஸ் டெய்லி அவர் நாலேஜ் இன்க்ரீசஸ். நீ புகைப்பிடித்தால் உன் உடல் நலம் கெடும். நீ ஸ்மோக் பண்ணா அப்படின்னா இஃப் யூ ஸ்மோக். உன் உடல் நலம் கெடும்னா யுவர் ஹெல்த் கெட்ஸ் வர்ஸ். இஃப் யூ ஸ்மோக் யுவர் ஹெல்த் கெட்ஸ் வர்ஸ். நீ புகைப்பிடிச்சா உன் உடல் நலம் கெடும்னா இஃப் யூ ஸ்மோக் யுவர் ஹெல்த் கெட்ஸ் வர்ஸ். இதில் கெட் இருக்கிற இடத்துல எஸ் கெட்ஸுன்னு போட்டிருக்கோம். யுவர் ஹெல்த் வந்து இட்டுங்கிற மீனிங்க்கு வரும். ஸோ அதனால் கெட்ஸ் போடுறோம், எஸ் போடுறோம் கூட. கெட்டுன்னு போடுறாதீங்க, கெட்ஸ் வர்ஸ். நீ வீட்டில் நாய் வச்சிருந்தனா அது ஒன்றை பாதுகாக்கும். நீ வச்சிருந்தால் அப்படின்னா இஃப் யூ ஹாவ் ஒரு நாய், ஏ டாக். வீட்டிலனா அட் ஹோம். அது உன்னை பாதுகாக்கும்னா இட் ப்ரொடெக்ட்ஸ் யூ. இஃப் யூ ஹாவ் அ டாக் அட் ஹோம் இட் ப்ரொடெக்ட்ஸ் யூ. இஃப் யூ ஹாவ் அ டாக் அட் ஹோம் இட் ப்ரொடெக்ட்ஸ் யூ. நீ கேர்ஃபுல்லாக கார் ஓட்டினா பாதுகாப்பாக இருப்ப. நீ ஓட்டினால் அப்படின்னா இஃப் யூ டிரைவ். கவனமாகனா கேர்ஃபுல்லி. பாதுகாப்பாக இருப்பாய்னா யூ ஸ்டே சேஃப். நீ கவனமாக கார் ஓட்டினால் பாதுகாப்பாக இருப்பாய்னா இஃப் யூ டிரைவ் கேர்ஃபுல்லி யூ ஸ்டே சேஃப். இஃப் யூ டிரைவ் கேர்ஃபுல்லி யூ ஸ்டே சேஃப். நீ சுத்தமான தண்ணி குடித்தா உன் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நீ குடித்தால்னா இஃப் யூ ட்ரிங்க். சுத்தமான நீர்னா க்ளீன் வாட்டர். உன் உடல்னா யுவர் பாடி ஆரோக்கியமாக இருக்கும்னா ஸ்டே ஹெல்த்தி. யுவர் பாடி யூஸ் பண்ணுறதுனால ஸ்டேஸ். அப்படி எஸ் வெர்பு கூட எஸ் போடுறோம். நீ சுத்தமான தண்ணி குடிச்சினா உன் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இஃப் யூ ட்ரிங்க் க்ளீன் வாட்டர் யுவர் பாடி ஸ்டேஸ் ஹெல்த்தி. இஃப் யூ ட்ரிங்க் க்ளீன் வாட்டர் யுவர் பாடி ஸ்டேஸ் ஹெல்த்தி. நீ பழம் அதிகமாக சாப்பிட்டா ஆரோக்கியமாக இருப்ப. நீ சாப்பிட்டால்னா இஃப் யூ ஈட். அதிகமான பழம்னா மோர் ஃப்ரூட்ஸ். இதில் மச் ஃப்ரூட்ஸுன்னு போடக்கூடாது. ஃபுட்டு, ரைஸ் இதுக்கெலாம் தான், மில்க்கு இதுக்கு தான் மச் யூஸ் பண்ணுவோம். ஃப்ரூட் வந்து கவுண்டபிள். ஸோ ஃப்ரூட்ஸ் கவுண்டபிள்ங்கிறதுனால மோர் தான் யூஸ் பண்ணுவோம். இஃப் யூ ஈட் மோர் ஃப்ரூட்ஸ் யூ ஸ்டே ஹெல்த்தி. இஃப் யூ ஈட் மோர் ஃப்ரூட்ஸ் யூ ஸ்டே ஹெல்த்தி. நீ அதிகமாக மது குடித்தா உன் உடல்நலம் கெட்டுவிடும். இஃப் யூ ட்ரிங்க் டூ மச் ஆல்கஹால் யூ லாஸ் யுவர் ஹெல்த். நீ உன் வீட்டை க்ளீனாக வச்சுருந்தா நீ நோய் இல்லாமல் இருக்கலாம். இதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீ நல்ல வேலையில் இருந்தால் நீ சந்தோஷமாக இருப்ப. இஃப் யூ ஹாவ் அ குட் ஜாப் யூ ஸ்டே ஹாப்பி. நீ தூங்குறதுக்கு முன்னாடி புத்தகம் படிக்கிறதா இருந்தால் நீ சீக்கிரம் தூங்கிடுவேன். நம்ம புக்கை எடுத்தோன்னா நமக்கு தூக்கம் வந்துடும். ஸோ அதுதான் இங்கிலீஷில் எப்படி சொல்கிறோம். இஃப் யூ ரீட் அ புக் பிஃபோர் பெட் யூ ஃபால் அஸ்லீப் குயிக்லி. நீ தினமும் வாக்கிங் செஞ்சால் நீ ஆரோக்கியமாக இருப்ப. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.